பிரியமான அன்பு சகோதர சகோதரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு அநேக செய்திகளை இன்னைக்கு அனுப்பியிருக்கலாம். அநேக செய்திகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லையா? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செல்போன் மூலியமாகவோ இல்லை டிவி மூலியமாக தமிழ்நாடு அரசு நிமித்தம் நம்ம கொடுக்குற செய்திகளை கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மழை நிமித்தமாக நம்ம பிள்ளைகள் எப்படி காக்கணும், தகப்பன் தாயார் எப்படி காக்கணும், நம்ம உறவினர் எப்படி காக்கணும், நான் கடந்து போகலாமா வானாவா என்று சொல்லி கடந்த மழையில் கூட நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு தெளிவான ஞானத்தோடு சொல்லி கொடுத்த காரியங்கள். சிலர் கேட்டீங்க, சிலர் கேட்காத போய் பள்ளத்தில் கூட விழுந்துட்டீங்க. இப்போ சிலர்லாம் பார்த்தோன்னா நிறைய காரியத்தை பேசுவோம். எனக்கு அந்த வழி தெரியும், நான் அந்த வழியில் போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லி போய் ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டு எனக்கு தெரியாது, நேற்று தினத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு பள்ளம் வெட்டிருக்குன்னா அந்த வழிப்போக்கை ஒழுங்குபடுத்தியிருப்பாங்க. அந்த ஒழுங்கு பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசு அப்படிதான் சொல்லி குற்றப்படுத்திட்டு கடந்து பயணித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக இது போல செல்போன் மூலியமாக, ஊழியக்கார் மூலியமாகவோ இல்லை மற்றவங்க மூலியமாகவோ இல்லை தமிழ் அரசு நிமித்தமாக உங்களுக்கு தெரிவித்தா கூட அதை மதிக்கிறது கிடையாது. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் இது பேசிய நேரத்தில் மழை இப்போ திருத்தணியெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க காலையிலேருந்து மழை, நடுவில் 1 மணி நேரம் மழை கிடையாது. அதாவது 3:30 மணிலேருந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் மழையில், அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல தூரில் ஆரம்பித்து மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஜனங்கள் அடங்காமல் பயணித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஒரு பாதிப்பு வராதபடி காப்பார். இருந்தாலும் உங்களுக்கு செல்போன் மூலியமாக அநேகருக்கு அனுப்பிவிட்டேன். அநேக காரியத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். இன்னைக்கு செய்தியை பார்க்கும்போது எஸ்தரை கொடுத்து தான், ஆனால் நடக்கிறது பார்த்தோன்னா எலியாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்குது. ஏன்னா எலியாவின் காலத்தில் ஒரு காரியம் நடந்தது. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை படிக்க விடும்போது அந்த தேசத்தினுடைய ராஜஸ்திரியோ ராஜாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு காரியத்துக்காக கோபப்பட்டு எலியா அவர் கட்டளிடுவார். கட்டளிடும் போது 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாத ஒரு தீர்மானம் ஏற்படுகிறது. அவர் ஏரி ஓரமாக குளத்தின் ஓரமாக இருக்கும் போது காக்காவை கண்டி கத்தர் போஷித்தார். எதை கொண்டு? காக்கா. நீ காக்காவை பார்த்து எல்லாம் புறமா தள்ளுவீங்க. ஆதியாகும் புத்தகத்தில் படிச்சேன்னு சொன்னீங்கன்னா காக்கா கொடுத்து தான் இருக்கும். காக்கா கொடுத்து திட்டவட்டமாக இருக்கும். 4ஆம் அதிகாரத்தை படிச்சேன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அநேக காரியத்தை படிக்கலாம். தேசம் அழிந்து போன பிற்பாடு தேசத்துக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து காக்காவை தான் அதை பராமரித்து பாதுகாக்க அனுப்புவார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு பறவையை இப்போ நான் பிரசங்கத்துக்கு நேராக பின்னாடி இருக்கிற பறவை. அப்போ காக்கா தான் ஆரம்பத்தில் அனுப்புகிறார். இங்கே எலியாவின் காலத்தில் காக்கா தான் போஷித்தது எலியாவை. அன்னைக்கு ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து எலியாவை காப்பாற்றி வந்தார். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அந்த ஆற்றுல தண்ணி குறைஞ்சி போன பிற்பாடு அங்கேருந்து சாரிபாத் என்று ஒரு விதவை சந்திக்கும்படி தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஒரு மனிதன் ஒரு தேசத்துக்குள்ள கட்டளை பிற்பாடு அந்த கட்டளை உள்பட்டு இதை சொன்னவருக்கே அது நடக்கக்கூடிய சூழ்நிலை. சில விஷயத்தை ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சிலர்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அது சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா கூட ஏற்றுக்கொள்ளுவாங்க. இன்னைக்கு பொய்க்கு முதலாட்டத்துக்கு நம்புறீங்க. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்றது நம்புறது கிடையாது. அதனால நிறைய செய்திகள் பைபிள் வழியாக நடக்கிறது தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அதாவது பைபிள் இருக்கும் பிரசங்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. அதன் காலத்துக்கு நேர்த்தியாக செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. முன் நடந்தது இப்போது நடக்குது, இப்போ நடக்க போது விசாரிக்கப்படும் என்றது இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் படித்து என்னத்தை நம்ம கண்டோமோ, எலியா எங்கெங்க போனான்னா சாரிபாத்தில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு முதல்ல கொடுக்குற ஆகாரத்தை எனக்கு கொடுத்து நீ கடந்து போகணும் போது இருப்பது நானும் என் மகனும் மதித்து போகல, நீ கொடுத்து நீ கொடுத்தால் பஞ்சங்காலம் தீர மட்டும். நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்க. 13ஆம் வசனம் நினைக்கிறேன். பஞ்சகாலம் தீர மட்டும் என்ன இருக்கும் உங்க வீட்டில், எண்ணெய் மாவும் குறைபடாது இருக்கும் என்று சொன்னதுமே அந்த அம்மா அந்த ஊழியக்காரன் கொடுத்த பிறகு உதவி அந்த பஞ்சகாலம் தீர மட்டும் எண்ணெய் மாவும் குறைபடாமல் நிலைத்து நிறைவாக கத்த நடத்தினான். சில வார்த்தைகளை கேட்டு நீங்கள் இருக்கணும். இன்னைக்கு தண்ணி மழையை பற்றி நான் உங்களுக்கு அனுப்பின செய்தி அற்பமாக நினைக்காதீங்க. எந்த டைமில் எது நடக்கும் தெரியாது. உங்கள் பிள்ளைகளாக இருக்கும், உங்கள் பேர பிள்ளைகளாக இருக்கும், சகோதரனாகவும் சகோதரியாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கும், பிள்ளைகளாக யாராக இருக்கலாம். ஆனால் போதும் என்ற 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போதும் என்ற மனதோடு இருந்தால், இல்லைங்க இந்த இடத்துக்கு போனால் இந்த நேரத்தில் நல்லா இருக்கும், சூடாக இருக்கும், நான் கடந்து பயணித்து வானேன் தண்ணீங்க சாப்பிட்டு நினைக்காதீங்க. அந்த சூட்டு உள்ள உணவு வீட்டுக்குள்ளே செஞ்சு பிள்ளைகளோடு நீ பகிர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் போதும் என்ற மனது உள்ளவர்களுக்கு தேவையற்ற ஆகாரத்தை கர்த்தர் சந்திப்பார். நம்ம செய்தி கடந்து போவோமா? அப்போ ஆண்டவருடைய தீர்மானங்கள் அப்படிப்பட்டது. அப்போ 1 ராஜாக்கள் புத்தகத்துல
18ஆம் அதிகாரத்தை படிக்க விடும்போது 3 வருஷம் 6 மாதம் கழிச்சு அதே எலியா வராரு. அது சொல்லி அனுப்புறாரு, நான் வந்துட்டேன் என்று சொல்லி ராஜாவை எடுத்து அவங்க போக தாமதிக்கிறான் வேலைக்காரன். அப்போ என்ன, நீ ஒருவேளை மறைஞ்சு போயிட்டேன் என்று சொன்னால் நான் ராஜா கிட்ட அகப்பட்டுக் கொள்வேனே, நான் பாதிக்கப்படுவேன் என்று சொல்லும் போது நீ நிச்சயமா போய் சொல்லி நான் வந்துட்டேன் என்று சொல்லப்படும் போது அங்க நிறைய கதையை நான் பேச விரும்பல. அப்போ அவங்க நம்ம 1 ராஜாக்கள் புத்தகத்தை நீ படித்து நான் 18ஆம் அதிகாரத்துல கையளவு மேகத்தை நீ காண்பாய் என்றார். நல்லா பாருங்க, கையளவு மேகத்தை காண்பாய், உங்கள் வாகனத்தான் நீ ஒழுங்குபடுத்தி வைத்துக் கொண்டு நீ கடந்து பயணித்திருன்றாரு. அவன் அந்த கையளவு மேகம் உண்டானதுமே 2 முறை கடந்து போகிறான். ஏதாவது வந்துதான்னு வரலன்னு சொல்லுவான். 3வது முறை அது கடந்து பயணிக்கப்படும் போது கர்த்தர் கையளவு மேகத்தை கண்டு பெரிய மழையை கட்டளையிட்டார். 3 வருஷம் 6 மாதம் இல்லாத ஒரு மழையை கர்த்தர் கொடுத்து அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி, அப்போ எலியா போய் ஜெபித்த ஜெபம் அங்க கேட்கப்பட்டது என்றது தேசம் முழு காணப்பட்டாலும் அந்த தேசத்தின் ராஜஸ்ரீ, அதாவது ராஜாவுடைய மனைவி, அவனை கொல்ல வகுத்திடுகிறான். இன்னைக்கு ஊழியத்தில் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னா பல இடங்கள் எங்களை கொண்டு கடவுள் நிறைய நடத்துவாரு. அந்த விசுவாசிகளுக்கு என்ன வரும் தெரியுமா, இனிமேல் இவர் வர வேண்டியதில்லை, எங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறார், அவர் வந்து பார்த்துக் கொள்வார் என்ற மாதிரி நினைப்பதை போல்தான் அந்த காலத்துல நன்மை செய்த ஊழியக்காரனுக்கு பதில் கிடைப்பது மரணம் தான். அப்போ நீ 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மரணத்தை நேரிட ஒரு கட்டளை வந்ததுன்னு அவர் வெகு தூரத்துல கடந்து ஒரு மரத்தின் கீழே படுத்திருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து எனக்கு ஆகாரத்தை கொடுக்க வாய்த்தப்படுத்துவார். இன்னைக்கு என் நிலைமையை கொடுத்து யாருக்கும் தெரியாது. ஆனா எதிர்பாராத ஒரு காரியம் நடக்குது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து திருவள்ளூர் மாவட்டன்றதோட திருவள்ளூர் பக்கத்தில் உள்ள கிராமத்துல சேர்ந்த என் அன்பு மகள் ஃபோன் பண்றாங்க. நான் உங்களை விசாரித்து எனக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க அனுப்பின சிறிய காணிக்கை தான் அன்று ராஜாக்கள் புத்தகத்தை 1 ராஜாக்கள் புத்தகத்துல என்ன நடந்ததோ அது இன்னைக்கு நடந்தது. 1 ராஜாக்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல எலியாவுக்கு ஏறிட்டு ஒரு ஆபத்து நேரிடும் போது நல்லது தேசத்துக்கு அவர் கட்டளையிட்டு நடக்குது. அவருக்கு மரணத்தை இட அந்த தேசத்துல உள்ள அந்த ராஜாவின் மனைவி கட்டளையிடுது. அப்போ என்ன, ஆண்டவரே போய் என்ன பண்ற, அனுதின ஆகாரத்தை கொடுத்து அவங்க உன்னுடைய பயணங்கள் வெகு தொழுவிற்கு என்று சொன்னார். இது சில ஆண்டுகளுக்கு முன்பாக 2014ஆம் ஆண்டுல சென்னையில நான் இருக்கப்படும் போது ஒரு பலவீனை நேரிடும் போது எங்க ஊழியக்காரர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த மோகன்தாஸ் ஐயா எனக்கு தரிசனத்துல வெளிப்படுறாரு, நீ என்ன படுத்து கொண்டிருக்கிற, எழுந்து கிராமத்துக்கு போலியா, ஊழியம் இருக்குதுன்னு சொன்னார். இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு பல சாட்சிகள் உண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஊழியக்காரர் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஆளா இருக்காரு, பெரிய ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அநேக ஊழியக்காரர்கள் சந்தித்து அனைத்தினம் ஏதோ கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா எங்களுக்கு என்னன்னா கூட வந்து உதவி செய்ய நல்ல முடியாது, பலவீனத்தில் இருக்கிறேன். என்னுடைய ஜபங்கள் அங்கே எப்போதும் அவங்க குடும்பத்துக்காக அவருக்கு பண்ணி கொண்டே இருக்கும். பக்கிற அன்பு சகோதரிகளை, இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியத்தை கொடுத்து பயப்படாதீங்க. இந்த தேசத்துல இன்னைக்கு மழையை கண்டு கலங்கி நிற்காதீங்க. கொஞ்ச நாள் தாமதம் பண்ணி கடந்து போங்க. அந்த ஆகாரம் நமக்கு நீரோட்டமா கர்த்தர் மாற்றுவார். வானத்தில் எடுக்கப்படுகிறார். ஆமோஸ் புத்தகம் நினைக்கிறேன் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமோ இல்லை 6ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் தெரியாது. ஆனா அந்த தண்ணி எங்க எடுக்குன்னா கடல்ல தூக்கப்பட்ட தண்ணி. அதை எடுக்கப்பட்ட தண்ணி எடுக்கும் போது உப்பா கடந்தது. வானத்திலிருந்து மறுபடியும் நம்ம கொடுக்கும் போது அது தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணியாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆமோஸ் தான் நினைக்கிற 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்தையும் மழையை கொடுத்து நிறைய காரியத்தை உண்டு. அப்போ தேசத்துல சொல்லுவாங்க சொல்லலாம், மழை பெய்யும் பொழுது இன்னைக்கு பார்த்தா மழை பெய்யும் போது மீன் வந்தது, இல்லை ஐஸ் கட்டி வந்தது, இன்னைக்கு ஐஸ் மழை பெஞ்சது, இன்னைக்கு மீனா விழுந்தது. இந்த தண்ணி எடுக்கப்படுறதுன்னா சமுத்திரத்தில் எடுக்கப்பட்ட தண்ணி. இந்த வேதத்துல இல்லாத இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதை தான் அங்கே பிரசிங்கில சொன்னார் 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக, முன் நடப்பது இப்போது நடக்கும், இப்போ நடக்கும் போது கர்த்தர் விசாரிப்பார் என்று. இன்னைக்கு தேசத்துல பாத்தீங்கன்னா பல விஷயம் தமிழக அரசு நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்குது. நீ கடந்து போவாதீங்க, வாகனத்தை எடுக்காதீங்க, வாகனத்தை வெகுதொழு போவாதீங்க என்று சொன்னா கூட என்ன பண்ண சிலர்லாம். என்னுடைய காரியத்தில் நிறைய பேர் பார்த்து நேற்று தினத்துல கூட தம்பி திருவள்ளூர்ல இங்க திருத்தணி பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருத்தணி மலைக்கு அருகில தான் ஒரு வாலிப பிள்ளைங்க பைக் ஓட்டின்னு வந்து கீழே விழுந்தாங்க. திண்ணனூர் பகுதியிலேருந்து ஒரு சகோதரன் வந்தார் என்னை பார்க்க. அவர் சொன்னார், அந்த ஸ்பீடு பிரேக்காண்டு ஒரு பிள்ளைகளை செம்ம அடி கீழே வந்துட்டாங்க, அவங்க பைக் விட்டுன்னு வந்த விதம் அப்படின்னான்னு அவர் என்னை பார்த்து கடந்து பயணித்தார். அப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு காரியத்தை நடக்கும் முன்பே நமக்கு தெரிவித்து கொண்டே தான் இருக்கிறாரு. நம்ம பார்த்து நடக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எஸ்ஸர் ராஜாத்தி தேசத்துக்காக அழுதாங்க. எஸ்ஸர் புத்தகத்தை
8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சீங்கன்னா தன் ஜனத்துக்கு வர பாடுகளை நான் எப்படி சகிக்க முடியுன்றாங்க. அப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு வர அங்க வரக்கூடிய ஆபத்தை நான் எப்படி பார்க்க முடியுன்றாங்க. அப்ப எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது அந்த உபத்திரத்தையும் பார்க்க முடியாது, கஷ்டத்தையும் பார்க்க முடியாது. இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுக்கு சொல்ல எஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான வேதனையில் வந்து எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்க போடும்போது 21ஆம் வசனத்துல எஸ்தர் ராஜாத்தினுடைய ராஜாவே என்ன பண்றாங்க, அவரை மேற்கொள்ளக்கூடிய வகை தேடும் போது மோத்திமான்ற ஒரு மகன் எஸ்தருக்கு தெரிவித்த போது எஸ்தர் ராஜாவுக்கு தெரிவித்து அந்த ஆளை அன்னைக்கு என்ன இருக்கிற காலத்துல அவங்கள என்ன பண்ண தூக்கு மேடையை உண்டாக்கி அதுல தூக்கப்பட்டார் என்று சொல்லி படிக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன காரியம் தொடர்ந்து பயணிக்கும் போது எஸ்தர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துல படிக்கப்படும் போது 22ஆம் வசனத்தை படிக்கப்படும் போது அவங்க 3 நாள் உபவாசம் போடுறாங்க, 3 நாள் ஜெபிக்கிறாங்க. 3 நாள் ஜெபிக்க இரவும் பகலும் தார்க்கத்துக்கு தண்ணி குடிக்காமல் உபவாசம் போட்ட நிமித்தமாக அப்புறம் போது ராஜாவை சந்திக்கிறாங்க, பந்தி ஆயத்தப்படுறாங்க. மோத்திமா என்ற ஒரு மனுஷன் இல்லையா, அநேக காரியம் இந்த மோத்திமாவுக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா விரோதமாகவே இருக்கும். அப்போ அங்க ஒரு மனுஷனை பார்க்கப்படும் ரொம்ப தெளிவா இருக்கு அந்த வசனம். அப்ப எஸ்தரை பத்தி படிக்கணும் என்று சொன்னாலுமே படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மனுஷனுடைய மனநிலைமைகள் அதுதாங்க. தன்னுடைய மரியாதை எதிர்பார்ப்பான், கையெழுத்து கும்புறதை நினைப்பான். அநேக காரியத்தை பார்க்கப்படும் போது பலவிதமான போராட்டங்கள் இருக்கப்படும் போது பலவிதமான காரியங்களுக்கு தலைவிடாமல் இன்னைக்கு நிறைய பேர் தவிப்பாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு வேதத்துல நிறைய விஷயங்கள் உண்டுங்க. ஒவ்வொரு பைபிள்லையும் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைக்கும் ஒரு காரியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ மோத்திமாவுடைய காரியத்தை கொடுத்து பார்த்தாலும் சரி, எலியாவின் காரியத்தை பார்த்தாலும் சரி, எஸ்தருடைய காரியத்தை பார்த்தாலும் சரி, அனுதினம் ஒரு பிரச்சனைகள் தேசத்து நடக்கும். மோத்திமாவுடைய வாழ்க்கை வரல பார்க்கப்படும் போது ஆமோன் என்ற ஒரு மனுஷன், நல்லா பாருங்க, இந்த ஆமோன் என்ற மோத்திமாவுக்கு விரோதமாகவே செயல்படுவோம். அப்போ இந்த ஆமோன் செய்யற காரியம் ஆரம்ப காலத்திலிருந்து பண்ணி கொண்டு வரான். இந்த அம்மா 3 நாள் உபவாசம் போடுறாங்க. அந்த 3 நாள் உபவாசத்துக்கு பின்னாடி விருந்து ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த விருந்துக்கு வந்து எஸ்தர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சீங்கன்னு சொன்னா அங்க ஆகாஷ் ராஜா கேட்கிறாரு, தேசத்துல பாதி கேட்டா உனக்கு தரேன்றாங்க. அந்த அம்மா வந்த நோக்கங்கள் அதுல தன் தேசத்துக்காக தன் மக்களுக்காக வரக்கூடிய பிரச்சனை, வரக்கூடிய பாடுகள், தமிழ்நாடு அரசு நிமித்தமா இன்னைக்கு அநேக செய்திகள் வந்து கொண்டு அனுதினம் செய்திகள் சொல்லி கொண்டிருக்க. எந்த நேரத்தில் எப்போ மழை பெய்யும், என்ன நடக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ் அரசு நம்ம சொல்ற செய்திகளை கேட்கிறோமா, இல்லை இந்த சத்திய வசனத்தை கேட்டு இருப்போமான்னு கேட்டா அதை எப்படியும் உண்மையாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஒத்துக்கொண்டா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, அன்றைய பொழுது ஆமோஸ் மோத்திமாவுக்கு விரோதமா செய்ய போற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னா அவர் வாசல் படியில உட்கார்ந்து கொண்டிருப்பார். அங்கு ஆமோன் கடந்து போவான். எல்லாரும் எழுந்து அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, இவர் பண்ண மாட்டார். அப்ப நமஸ்காரத்துக்காகவே ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த தேசத்துல தன்னுடைய வளர்த்த மகளே அங்க ராஜேஸ்வரியா மாறி வரப்படும் போது பலவிதமான போராட்டத்தை ஆமோன் கொண்டு வரான். மோத்திமா விடாத தொடர்ந்து பயணிக்கிறான். அப்பதான் எஸ்தர் கேட்க ஜெபிக்கிற ஜெபம் தான் இப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடுமோ, என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடுமோ. இதாங்க ஜெபம், இதாங்க ஊழியம் செய்யுது, இதுதான் விசுவாச ஜெபம், இதுதான் சபையில நீ இருக்கக்கூடிய அடையாளம். அப்ப எப்படி இருக்கணும்னா, எஸ்தர் ராஜ்யத்தை போல தன் ஜனத்துக்காக, தன் தேசத்துக்காக, நம்ம இருக்கிற பகுதிக்காக, நம்ம இருக்கிற பட்டணத்துக்காக, நம்ம தங்கி இருக்கிற இடமும் சுத்தி இருக்கிற ஜனத்துக்காக நீ ஒரு இடத்துல இருந்து இந்த ஜபத்தை நீ பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் விடுதலை பெறும் பொழுது தேவநாமம் மகிமைப்படும். அந்த நாமத்துக்கு மகிமையாக எனக்கு ஒரு ஊழியம் சதா பிதாவான கனப்படுத்துவான். யோவா 2:26 சொன்னது போல உனக்கு கனத்துக்குரிய காரியமா கர்த்தர் எடுத்து பழிப்பார். இன்னைக்கு இந்த செய்தி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன்ல, பெரம்பூர் அதாவது திருவள்ளூர் பகுதியிலேருந்து எதிர்பாராத எலியாக்க செய்ததை போல அந்த சிறு மகள் எனக்கு கடந்து வந்து ஒரு காரியத்தை செய்து போன் மூலியமா என்கிட்ட பேசுது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுது, எனக்கு தெரியுதான்னு நான் சொல்லிட்டேன். அப்போ சொல்லப்படும் போது அது சிரிக்க ஆரம்பிச்சது. காரணம், அந்த மனமகிழ்ச்சியான உதவி தான். என்ன உதவிங்க? சந்தோஷத்தோடு நல்லா இருக்குன்றது பெரிய உதவி. நம்ம ஒருத்தர் விசாரிக்க அந்த போன் எடுக்க ரொம்ப அசட்டை பண்றீங்க, அது ரொம்ப தப்பு. நீங்கள் எடுப்பதனால என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை உங்கள் போதகர் நினைக்கலாம், நீங்கள் எந்த போதகர்களாக இருக்கலாம், எந்த ஊழியக்கார மத்தியில் இருக்கலாம்,
ஆரம்பத்தில் நான் பார்க்கப்பட்ட ஜனங்களை என் மனதளவுக்கு இன்னைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. நீங்களும் இனிமேல் விசுவாசத்தோடு போனை எடுக்கும் போது தயங்காதிடுங்க. கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இந்த செய்திகளை கேட்குறீங்க, அத்தனை பேரும் வெளியே கடந்து போகாதீங்க, வீட்டுக்குள்ளே அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் எஸ்தர் ராஜ்யாத்தி நிமித்தமாக 120 நாட்டுக்கு தேவன் பெரிய ஒரு அதிசயம் செய்தார். அந்த அதிசயம் தான் எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிப்பேன் என்று சொன்னால் 16ஆம் வசனம் மட்டும் படிக்க. இவ்விதமாக யூதாவும் வெளிச்சம் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானச்சான். அப்போ யூத ஜனத்துக்கு என்னாச்சான்? வான வேடிக்கையோட டப்பாசு வெடியோட சந்தோஷமா வந்தாதான் அந்த ஆமோன் மரித்த பிற்பாடு இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஆமோன் மரித்த மூத்திமாவோ அந்த ராஜ்யத்துக்கு அதிபதியா கர்த்தர் மாத்துறார். உன்னையும் உன் பகுதிக்கு, நீ இருக்கிற கிராமத்துக்கு, நீ இருக்கிற பட்டணத்துக்கு, நீ இருக்கிற மாநிலத்துக்கு நீங்க எல்லாம் கேட்குறீங்க இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் செய்தி கேட்குறீங்க, ஈரோட்ல இருந்து ஒரு செய்தியை கேட்குறீங்க, ஆந்திரால இருந்து ஒருத்தர் செய்தியை கேட்குறீங்க. இவ எல்லா செய்தியும் எல்லாம் தேவநாமம் பட்சபாதம் இல்லாத எல்லாருக்கும் ஒரே விதமான கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். என் செய்தியை கேட்டு காத்துருங்க, அமர்ந்துருங்க. இல்லை உங்க தேசத்துல மழை பெய்யல என்று சொன்னால் தமிழ் தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மேல மேல ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே, இந்த கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படணும். இந்த செய்தி கடந்து போய் பயணிக்கட்டும். நாம் மகிமைப்பட்டு பெரிய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.